எபிசோட் 3. ஹாப்பி ஏப்ரல் ஃபுல் டேடா மச்சான். பிரின்சிபல் சொன்னதை கேட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயங்கரமாக சந்தோஷத்தில் குதிச்சாங்க. அவங்க பேர்களை டீச்சர்ஸ் கிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த நேரம் நிலா மட்டும் ரொம்ப அமைதியாக உட்காந்துருந்தா. இதை பார்த்த பிரின்சிபல் அவகிட்ட போய், பாப்பா என்னாச்சு, நீ உன் பேரை கொடுக்கலையா? இந்த கிளாஸ்லேயே பிரைட் ஸ்டூடெண்ட் நீ தான், என்னாச்சு அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஒரு பையன் சிரிச்சுக்கிட்டே, சார் இதெல்லாம் அப்பா இருக்கவங்க பேச வேண்டியது சார், அவளுக்கு தான் அப்பாவே இல்லையே, யாரை பற்றி பேசுவா அப்படின்னு கேட்கவும் நிலாவுக்கு செம கோபம் வந்தது. ஏன் நீங்கள் மட்டும்தான் பேசுவீங்களா? அப்பா இல்லைன்னா நான் பேசக்கூடாதுன்னு சார் சொல்லவே இல்லையே. மேம் என் பேரும் எழுதிக்கோங்க, நான் கண்டிப்பாக எழுதுவேன், பேசுவேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட பிரின்சிபலுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஆனாலும் அந்த பொண்ணு அப்படி என்னதான் பேச போகிறான்னு கேட்குறதுக்கு அவர் ஆர்வமாகவே இருந்தார். அவளோட கிளாஸ் டீச்சர் சிரிச்சுக்கிட்டே நிலாவோட பேரை எழுதிக்கிட்டாங்க. மறுபுறம் அர்ஜுன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடியிலேருந்து யாரோ அவன் கண்ணை மூடினாங்க. அப்போ அவன் யார் அது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே, டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டான். இதை கேட்டு எல்லாருமே சிரித்தாங்க. அர்ஜுனுக்கு எதுவுமே புரியலை. இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு யோசிக்க ஆரம்பித்தான். இதை கேட்ட விஜய், டே சந்துரு என்ன தாண்டா நடக்குது? இவன் என்னன்னா பேசாமல் கொள்கிறான், நான் என்னன்னா பேசியே கொள்கிறேன், நீ என்னன்னா என்னை திட்டியே கொள்கிற, என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னு கேட்டதும் அர்ஜுனுக்கே சிரிப்பு வந்துச்சு. பின்ன என்னடா, அவன் கண்ணை மூட சொன்னா நீ அவன் மூக்க அடைச்சிட்ருக்க, கொலை கேஸில் உள்ளே போக போகிற, மரியாதையாக கண்ணை மூடு, அப்புறம் அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க அம்மாவுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாதுடா அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே சிரித்தாங்க. சரி சரி சிரித்ததெல்லாம் போதும், நமக்கு நிறைய வேலை இருக்குது, அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் முடிச்சாகணும். மச்சான் நீ பார்த்து எழுந்து வாடா அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட விஜய் சிரிச்சுக்கிட்டே, டே சந்துரு உனக்கு மூளையில் ஏதாவது குழப்பமா? அவன் கண்ணை மூடி இருக்க, எப்படிடா அவன் நடந்து வருவான் அப்படின்னு கேட்டான். இதை கேட்ட அஸ்வின் காலால் தான் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் சிரித்தாங்க. இதை கேட்ட விஜய், ஆஹாஹா பயங்கர காமெடி, நீ சொன்ன காமெடிக்கு நான் நாளைக்கு சிரிக்கிறேன், ஒன்று பண்ணு, இந்த காமெடியை ஏதாவது ஒரு நல்ல மியூசியம் பார்த்து செதுக்கி கூட பிடிச்சிட்டு நீ அங்கே உட்காந்துக்கோ அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு எல்லாருமே மறுபடியும் பயங்கரமாக சிரித்தாங்க. அதுக்கப்புறமா சந்துரு, ஸ்வேதா உன் துப்பட்டாவை கூட அப்படின்னு கேட்டா. அதுக்கு அவ, நான் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னான். இது கேட்ட உடனே விஜய், ஆமாம் ஆமாம் நாங்கள்லாம் உன்னோட துப்பட்டாவை போட போகிறோம் பாரு, அடைச்சி கொடு அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் எல்லாருமே சிரித்தாங்க. சரி சரி உங்கள் சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க, வாடா மச்சான் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சந்துரு மெதுவாக அர்ஜுனோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனான். மறுபுறம் நிலா ரொம்ப அப்செட்டாக யோசிச்சுக்கிட்டு இருந்தா. பெரிய இவன் மாதிரி காம்படிஷனுக்கு நான் பேர் கொடுத்துட்டேன், ஆனால் என்ன பேசுறது, நான் என்ன ஸ்பீச் கொடுப்பேன், எனக்கு தான் அப்பாவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்த நிலாவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவள் மூளையில் ஒரு பல்ப் எரிய ஆரம்பிச்சுது. வாவ், நான் ஏன் இதை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவளோட பென் அண்ட் பேப்பரை எடுத்து எழுத ஆரம்பித்தா. மறுபுறம் லக்ஷ்மி கோயிலுக்கு போனாங்க. அர்ச்சனை தட்டை பூசாரி கிட்ட கொடுத்து நிலா அப்புறம் அர்ஜுனோட ராசி நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ண சொன்னாங்க. பூசாரியும் மந்திரம் சொல்லிக்கிட்டே உள்ளே போய் சாமிக்கு பூஜை செய்யும்போது லக்ஷ்மியோட ஆப்போசிட்டில் கல்பனா வந்தாங்க. கல்பனா லக்ஷ்மியை பார்த்த உடனே சிரித்தாங்க. லக்ஷ்மியும் சிரித்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க பாட்டுக்கு வழக்கம் போல் சாமியும் கும்பிட்டுட்டு அர்ச்சனை தட்டை வாங்கிட்டு கிளம்ப போகிற நேரம், என்ன லக்ஷ்மி எப்படி இருக்க, பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு லக்ஷ்மியோட ஃப்ரெண்டு பிரியா கேட்டாங்க. அதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே, பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, நீ எப்படி இருக்க அப்படின்னு லக்ஷ்மி திரும்பி கேட்க, எனக்கு என்னடி நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஆமாம் உன் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு லக்ஷ்மி, என்னோட பையன் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான், பொண்ணு 12th படிச்சுட்டு இருக்கா. ஆமாம் நீ எப்போ ஊர்லேருந்து வந்த அப்படின்னு கேட்டாங்க. நான் இன்னைக்கு காலையில் தாண்டி வந்தேன், வந்த உடனே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஒன்றை பார்க்கலான்னு ஓடி வந்தேன்,
அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு போகலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே நான் உன்னையே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் லக்ஷ்மி சிரித்தாங்க. என்ன கோயிலுக்கெல்லாம் புதுசாக வந்திருக்க, என்ன வேண்டுதலா அப்படின்னு கேட்க, வா நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி பிரியாவை கூட்டிகிட்டு போனாங்க. மறுபுறம் ஆஃபீஸில் சந்துரு ஆஜுனை மெதுவாக ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போனான். அந்த ரூமில் ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. சந்துரு அப்புறம் விக்னேஷ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. விக்னேஷ் பார்த்து கண்ணு காமிச்சான். உடனடியாக விக்னேஷ் 1 2 3 அப்படின்னு என்ன ஆரம்பித்து முடித்த உடனேயே ஆஜுனை சந்துரு அப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் ஸ்விம்மிங் பூலில் தள்ளி விட்டுட்டாங்க. ஆஜூன் எதுவுமே புரியாமல் பார்க்கும்போது, ஹாப்பி ஏப்ரல் ஃபுல்டா மச்சான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிரித்தாங்க. அட பாவி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே முழுக்க முழுக்க சுற்றி சுற்றி ஓடினாங்க. அப்படி ஓடும்போது சந்துருக்கு கால் ஸ்லிப் ஆகி அதே ஸ்விம்மிங் பூலில் விழ மற்ற எல்லாரையுமே தள்ளி விட்டான் ஆஜூன். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஆட்டம் போட ஆரம்பித்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறமா எல்லாரும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்படி அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட டிஎல் தினேஷ் அவங்கக்கிட்ட வந்து, காய்ஸ் 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 அடுத்த வாரத்தில் ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்குது. அதில் நம்ம டீம் எல்லாரும் கண்டிப்பாக கலந்துக்கணும். ஐ ஹோப் இந்த பெரிய ப்ராஜெக்ட் நம்ம டீமுக்கே கிடைக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நம்ம டீமில் இருக்க ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த பெரிய ப்ராஜெக்டில் யார் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அடுத்த ப்ரொமோஷன் அவங்களுக்கு தான் அப்படின்னு நம்மளோட யுவராஜ் சார் சொல்லியிருக்காரு. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவங்க வேலையை பாருங்கள். ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனார் டீம் லீடர் தினேஷ். இதை கேட்ட எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க, ரொம்பவே எக்ஸைட் ஆனாங்க. இந்த வாட்டி யாருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது அப்படின்னு அவங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த வாட்டி ப்ரமோஷன் எனக்கு என்னமோ நம்ம டீம் சீனியர் விவேக் சாருக்கு தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இங்கே உழைச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அடுத்த ப்ரமோஷன் அவருக்காக தான் இருக்கும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இது எல்லாத்தையும் ஆஜூன் கேட்டுட்டு அமைதியாக சிரிச்சுக்கிட்டே தன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான். மறுபுறம் ஸ்கூலில் நிலா ஒரு பையனை பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருந்தா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்க சில பேர் வீடியோவும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதை கேள்விப்பட்ட டீச்சர் இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உடனடியாக ஓடி வந்தாங்க. நீங்கள் எல்லாம் ஒரு பிள்ளைங்களா, குட்டி சாத்தானுங்களா, 2 பேர் சண்டை போடுறாங்க, நின்று வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டே நிலாவை தூக்கி விட்டாங்க. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காமா? ஒரு ஆம்பளை பையனை இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்க. நீ இது ஸ்கூலில் நினச்சியா இல்லை சந்தனை நினச்சியா? உன்னை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, வா பிரின்சிபல் ஆஃபீஸுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக அவளை பிரின்சிபல் ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. பிரின்சிபல் சார் அவகிட்ட கேள்வி கேட்க முன்னாடியே அவள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக, இங்கே பாருங்கள் சார், தப்பு என் மேலே இல்லை. நான் என் பாட்டுக்கு உட்காந்து ஸ்பீச்சை தான் தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த பசங்க என்கிட்ட வந்து வம்பு இழுத்தாங்க. தேவையில்லாமல் அப்பா இல்லாத நீ எதுக்கு தந்தைய தினத்துக்கு என்ன ஸ்பீச் பண்ண போகிற? உங்கள் அப்பா உங்களை விட்டு போனதில் தப்பே இல்லைன்னு சொல்கிறான். இப்படி சொல்லும்போது உங்களுக்கு கோபம் வருமா வராதா சார்? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுனேன்னா அது எனக்கு தான் சார் தெரியும். அதை 4 போட்டேன், அதுக்குள்ளே டீச்சர்ஸ் வந்து பிடிச்சி உங்ககிட்ட கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு மூச்சு விடாமல் பேசி முடிச்சா. இதை கேட்ட பிரின்சிபல் சார், நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா, நல்ல தைரியமான பொண்ணாக இருக்க, இப்படி தான் இருக்கணும். எல்லாம் ஒன்றை மாதிரி இருந்துட்டாங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சமூகத்துக்குமே ரொம்ப பெருமையாக இருக்கும். ஆனால் இது ஸ்கூல் இல்லைம்மா, ஒரு பிரச்சனை அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், இல்லை உன்னோட டீச்சர்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே நீ ஆக்ஷனில் இறங்குனது தப்பு. ஸோ நாளைக்கு வரும்போது உன்னோட பேரண்ட்ஸோடு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நிலா ரொம்ப சோகமா மனசுக்குள்ளாடி நினச்சது தானே, எப்படியும் ஆம்பளைங்க 1000 தப்பு பண்ணாலும் பொம்பளைங்க தலையில் தானே எல்லாரும் ஏறுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெளித்தனமாக ஓகே சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியில் வந்தா. அதுக்கப்புறமா நான் எந்த தப்பும் பண்ணலை,
தப்பு பண்ணதெல்லாம் அவன் தான். ஆனால் பிரின்சிபல் என்னை மட்டும் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வர சொன்னார். இவரை ஃபஸ்ட்டு கல் தூக்கி போட்டு கொல்லணும். இவரை கொல்றது இருக்கட்டும், இப்போ நான் யாரை கூப்பிட்டுட்டு வருவேன்? அம்மா கிட்ட சொன்னால் செம்மையாக அடி விழும். அண்ணனை கூட்டி வரலான்னா அண்ணன் வருவானா? சச்சே, அவனுக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கே கரெக்டாக இருக்கும். என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப சோகமாக யோசிக்க ஆரம்பித்தா நிலா. மறுபுறம் கல்பனாவை கோயிலை பார்த்ததுலேருந்து லக்ஷ்மிக்கு மனசே சரியில்லை. கல்பனா இந்த ஊருக்கு வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த துஷ்டன் பிரசாந்த் வந்திருப்பான். கடவுளே, அந்த துஷ்டன்கிட்ட இருந்து அவங்களையும் அவங்க பிள்ளைங்களையும் காப்பாற்றுங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மனசுக்குள்ளே என்னோடய பாஸ்ட் லைஃப் ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனால் இப்போது அதெல்லாம் மறந்து என் காயங்கள் எல்லாம் மாறி 2 பிள்ளைங்களோட நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மறுபடியும் என் வாழ்க்கையில் அந்த நாள் வந்துடக்கூடாது. நான் எப்போவுமே என் குழந்தைங்க கூட 100 வருஷம் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போதே வெளியில் பஸ் சத்தம் கேட்டுச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷமாக வெளியில் போய் பார்த்தாங்க. நிலா ஸ்கூல் பஸ்லேருந்து இறங்கி எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் பாய் பாய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது, அம்மா என்னோட லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சிக்கிட்டா. இதை பார்த்த லக்ஷ்மி சிரித்தாங்க. மறுபுறம் ஆஃபீஸில் எல்லோரும் ப்ரொமோஷனை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி யாருக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. யாருக்கு கிடைச்சாலும் இந்த டீமில் இருக்க எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஏன்னா இந்த டீமில் இருக்க எல்லாருமே அவ்வளோ திங்க் ஃப்ரெண்ட்ஸ். ஆஜோன், சந்துரு, விஜய், அஸ்வின், ஸ்வேதா, விவேக், பிரியா, அப்புறம் கௌரி, இவங்க எல்லாருமே ஒரே டீம் தான். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் கூட. செய்கிற சேட்டையெல்லாம் ஒன்றா தான் செய்வாங்க. இவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. எப்போவுமே அவங்க வேலையில் ஜாலியாக இருப்பாங்க. இவங்க டீமில் ஆர்ஜுன் மட்டும்தான் ரொம்ப சைலண்ட். மற்றபடி எல்லாருமே ரொம்ப ஜாலியான டைப்ஸ் தான். ஆர்ஜுனுக்கு வேலை முடிஞ்சிச்சுன்னா மற்றவங்களுக்கு அந்த வேலையில் உதவி செய்கிறது அவனோட பொழுதுபோக்குன்னே சொல்லலாம். ஆர்ஜுனை தவிர மற்றபடி எல்லாருமே பயங்கர வாளுங்க தான். மறுபுறம் நிலா வாசலில் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தா. இதை பார்த்துட்டு இருந்த லக்ஷ்மி ரொம்ப வினோதமாக, பாப்பா என்னாச்சு? ஒரு நாளும் இல்லாமல் இன்னைக்கு என்ன அண்ணா மேலே இவ்வளோ பாசம் அப்படின்னு கேட்டாங்க லக்ஷ்மி. இதில் என்னம்மா வினோதம் இருக்குது? 1000 தான் இருந்தாலும் அவன் என்னோட அண்ணன் இல்லையா? அப்படித்தான் நாங்கள் அடிச்சுப்போம், ஒன்றா சேருவோம். அதுக்காக அவன் என்ன அண்ணன் இல்லைன்னு ஆயிடுமாம்மா அப்படின்னு கேட்டா நீலா. உடனே என்ன பாப்பா கில்லி படம் பார்த்தியா அப்படின்னு லக்ஷ்மி கிண்டலாக கேட்டாங்க. நீலா யோசிச்சுக்கிட்டே, அம்மா உங்களுக்கு கேஸ் பில் வரல அப்படின்னு நீலா கேட்டா. அப்போ லக்ஷ்மி, கேஸ் மேலா? அச்சோ, நான் பால் வச்சுட்டேன், ஞாபகம் இல்லை, இதான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்கு ஓடினாங்க. இதை பார்த்த நிலா சிரிச்சா. மணி மாலை 6:30 மணி. அப்போது ஆர்ஜுன் ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வந்தான். அண்ணா வந்துட்டியா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டா. வா வா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கூப்பிட்டுக்கிட்டே அவனோட பேகை வாங்கிக்கிட்டு உள்ளே போனான். இது எல்லாமே ஆர்ஜுனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது மட்டும் இல்லை, அவனோட பேகை வாங்கி வச்சுட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். அதுக்கப்புறமா, அண்ணா நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நான் உனக்கு மசாஜ் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னான். இது அர்ஜுனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அம்மா செஞ்ச ஸ்வீட் எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு சொல்லவும், இதோ 2 நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவள் கிச்சனுக்கு போனான். என்னம்மா இன்னைக்கு ஐஸ் கொஞ்சம் ஓவராக இருக்குது, ஐஸ் வைக்கிறது தப்பு இல்லை, பனிக்கட்டியே தூக்கி தலையில் வைக்கிறாளே, அம்மா மேடமுக்கு என்ன வேணுமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு லக்ஷ்மி, அதாண்டா எனக்கும் தெரில, ஸ்கூல்லேருந்து வந்ததுலேருந்து அவள் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்லேருந்து வந்ததுலேருந்து வாசல்லே நின்று ஒன்றை தான் தேடிக்கிட்டே இருந்தா. நீ வந்த உடனே பாச மலர் கொட்டுறா. மேபி ஒன்றை வச்சு அவளுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குடா, பார்த்துக்கோ அப்படின்னு சிரித்தாங்க. இதை கேட்ட அவன், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அவள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பா, ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பாங்க, மேபி அதுக்கு தான் அவள் இவ்வளோ ஐஸ் வைக்கிறாளா என்னான்னு தெரிலம்மா அப்படின்னு ஆர்ஜுன் சொன்னான். இதை கேட்ட லக்ஷ்மி, டேய் அவள் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சின்ன பொண்ணுடா, திட்டிடாத, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும், என்னம்மா டைலாகா, நான் என்னைக்காச்சும் அவளை திட்டியிருக்கேனா?
பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லி அவன் சிரிக்க அவங்களும் சிரிச்சுக்கிட்டே கிச்சனுக்கு போனாங்க. உறவு மலரும்.